வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னு நினைக்கிற அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். 1954 வரைக்கும் எல்லாருனாலையும் ஒரு விஷயம் நம்பப்பட்டுச்சு. 1 மைல் தூரத்தை 4 நிமிஷத்துக்கு முன்னாடி ஓடி கடக்கவே முடியாது அப்படின்னு நம்பப்பட்டுச்சு. இதை 1945 கண்டர் ஹேக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வீரர், ஓட்டப்பந்தய வீரர் 4 நிமிஷம் 1.03 செகண்டில் கடந்தார். அது உலக சாதனையாக ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சு. 9 வருஷமா அது மட்டும்தான் சாத்தியம் என்று நம்பப்பட்டுச்சு. ஏன்னா இதுக்கு மேலே வேகமாக ஓடுனா மனித உடல் அதுக்கு ஒத்துழைப்பு தரவே தராதுன்னு மருத்துவர்கள் சொன்னாங்க. எப்படி இருதயம் நின்று விடக்கூட வாய்ப்பு இருக்கு, அதே மாதிரி கால் மூட்டு உடைந்து விடக்கூட வாய்ப்பு இருக்கு. இதுக்கு மேல வேகமா ஓட முடியாது அப்படிங்கறதா எல்லாருடைய பிலீஃப். ஆனா ஒரே ஒருத்தர் மட்டும் இதை நம்பவே இல்லை. ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகத்தில் மருத்துவ படிப்பு படிச்சுக்கிட்டு இருந்த மாணவர் ரோஜர் பேனிஸ்டர், இவர் மட்டும் இதை நம்பவே இல்லை. நிச்சயமாக இதை என்னால் முறியடிக்க முடியும், 4 நிமிஷத்துக்கு முன்னாடி 1 மைல் தூரத்தை ஓடி கடக்க முடியும் அப்படிங்கிறத எல்லாத்துக்கும் டெக்ளேர் பண்றாரு. மருத்துவ முறையில் நுணுக்கமான ஓட்ட பயிற்சிகள் எடுத்துக்கிறாரு. அந்த பயிற்சியோட விளைவா கரெக்டா மே மாதம் 6ஆம் தேதி 1954 அன்னைக்கு, அதாவது அவருடைய 25வது வயசுல ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகத்தில் அவர் எல்லாருடைய முன்னிலையில், பல பத்திரிகையாளர்கள் முன்னிலையில், உலகத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய பல ரெப்ரசன்டேட்டிவ்ஸோட முன்னிலையில் அவர் ஓட ஆரம்பிக்கிறாரு. நண்பர்களே, அவர் கடந்த நிமிடங்கள் பாருங்க, 3 நிமிடம் 59.4 செகண்ட்ல, அதாவது 4 நிமிடத்திற்கு முன்னதாக 1 மைல் தூரத்தை ஓடி கடந்த சாதனையை அவர் படைக்கிறார். அதுக்கு முன்னாடி 9 ஆண்டுகளா அதுக்கு முன்னாடி நம்பப்பட்ட விஷயங்கள் அத்தனையும் முறியடிக்கிறாரு. நண்பர்களே, இது பெரிய சாதனை அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, அதை விட பெரிய விஷயம் என்னன்னா, அடுத்த ஓராண்டுக்குள்ள அந்த சாதனையை இவர் படைச்ச, ரோஜர் பேனிஸ்டர் படைச்ச சாதனையை 24 பேர் முறியடிச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு தேதி வரைக்கும் 1000 பேருக்கு மேல அவருடைய சாதனையை முறியடிச்சிருக்கிறாங்க. இது நமக்கு சொல்லக்கூடிய பாடம் என்ன ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு விஷயத்தை எல்லாரும் முடியாதுன்னு நம்பும்போது அதை யாருக்குமே முடிக்கிற சக்தி பிறக்கல. ஒருத்தர் அதை முடியும்னு நம்பி சாதிச்சு காட்டும் போது அதுக்கப்புறம் அவர்னால முடியும்னா என்னால ஏன் முடியாது அப்படிங்கிற சிந்தனை வந்ததுடைய விளைவு இத்தனை பேர் இன்னைக்கு சாதிச்சு காமிச்சிருக்கிறாங்க. ஸோ நீங்க 100க்கு 100% ஒரு தெளிவான இலக்க நம்ம மனசுல எழுதிக்கிட்டு 24 மணி நேரமும் அந்த இலக்கை நிறைவேற்றுறதையே சிந்திச்சுக்கிட்டு இருந்தோம்னா அதை நிறைவேற்றுறதுக்குரிய சக்தியை பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கும். அதை நிறைவேற்றக்கூடிய மக்கள் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் உங்களால் ஈர்க்கப்பட்டு உங்களை நோக்கி வருவாங்க, அல்லது அவங்களால ஈர்க்கப்பட்டு நீங்க அவங்கள நோக்கி போவீங்க. as a ரிசல்ட் நீங்க என்ன ஆழ் மனசுல அறுதியிட்டு இலக்கா எடுத்தீங்களோ அது நிச்சயம் நிறைவேற்றப்படும். இதைத்தான் ரோஜர் பேனிஸ்டர் அவருடைய வாழ்க்கையில படைச்ச சாதனை நமக்கு உணர்த்துது. நண்பர்களே, இந்த மாதிரி நம்ம ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் சில விஷயங்கள் என்னால முடியாது, சில கஷ்டங்கள் இதுல இருந்து என்னால வெளிவரவே முடியாது, நான் இந்த மாதிரி ஒரு சவால், இந்த சவால்ல நான் ஜெயிக்கணும்னு ஆசைப்படுறேன், ஆனா எனக்கு அதுக்குரிய சக்தி இல்லை. இது எல்லாமே நம்ம மேல வச்சிருக்கக்கூடிய மிஸ்பிலீஃப். இந்த வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியமான வார்த்தை, மிஸ்பிலீஃப். உண்மையிலேயே இது ஒரு தவறான நம்பிக்கை. இந்த தவறான நம்பிக்கையை உடைச்சு என்னால முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையோட ரோஜர் பேனிஸ்டர் முயற்சி எடுத்த மாதிரி நாமளும் களத்தில் இறங்கி செயல்பட ஆரம்பிச்சா 100% வெற்றியிட முடியும். அதே மாதிரி இன்னும் பலர், ஒரு சூழல் எனக்கு எதிர்மறையா இருக்கு, இந்த சூழல்ல இருந்து வெளிவரவே முடியாது, இதுலயே 24 மணி நேரமும் கண்ணீரும் கம்பளையமா இருக்கிறதுல இருந்து வெளிவர எனக்கு வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு ஏங்குறது ஒரு பக்கம், எனக்கெல்லாம் கிடைக்காது அப்படின்ற மிஸ்பிலீஃப் ஒரு பக்கம். அந்த மிஸ்பிலீஃபை உடைச்சிட்டு வெளியில வந்தோம்னா நிச்சயமாக பிரபஞ்சம் நாம விரும்புற
சூழல் மாற்றத்தை 100% நமக்கு கொடுக்கும். இந்த மாதிரி நல்ல செய்திகளோட பாலாவின் இன்று ஒரு செய்தியில மீண்டும் சந்திப்போம். நன்றி நண்பர்களே.